ஹாய்டா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா மெமரிஸ் எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட்டில் தான்டா பார்க்க போகிறோம். ஓகே, எப்பவும் போல் ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே அப்படியே சுகா அவரோட வீட்டுக்குள்ளே ஒரு நைட் டைம் வந்துட்டுருக்காரு. அப்போது அவங்க அம்மா தான், சுகா சொல்லுங்கம்மா, சங்குக்கு இன்னும் சாப்பிட வரலடா. என்ன சொல்கிறீங்க? இன்னுமா வரல? ஆமாம், அவன் ஈவினிங் எங்கேருந்தோ வந்தான், வந்து போய் ரூமில் படுத்த வந்தான். இன்னும் அவன் ரூம்லேருந்து வெளியவே வரலடா. நானும் ஈவினிங் வந்து அவன் ரூமை நாக் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அவனும் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தெரியல. ப்ளீஸ் நீ சொன்னால் தான் அவன் கேட்பான்ல, அவனை சாப்பிடவாது கூட்டிகிட்டு வான். மா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, அவன் ஏதாச்சும் யோசிச்சுட்ருப்பான். சார் லைஃப்பில் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கம்மா. அவன் பழைய ஜங்குகளாக இருக்க மாட்டான், நியூ ஜங்குகாக மாற போகிறான் பாருங்களேன். என்னடா சொல்கிற? அதெல்லாம் அப்படிதாம்மா. நான் என்ன ஏதுன்னு சாரிகிட்ட கேட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரியா? என்னமோடா, என் பையன் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும். அதாம்மா எனக்கும் என் தம்பி ஹாப்பியாக இருக்கணும்னு தானே நானும் நினப்பேன். சரிடா, போய் ஃபர்ஸ்ட் அவனை சாப்பிட கூட்டிகிட்டு வா. சரிம்மா, நான் போகிறேன். இப்போது இவங்கி தான் ஜேகேவோட ரூமுக்கு போய் டோரை நாக் பண்ணிட்டு, நான் உள்ளே வரலாமா? டேய், என்ன கேள்வி கேட்டுட்ருக்க? உள்ளே வா. என்னதான் இருந்தாலும் இன்னும் என் தம்பி சின்ன பையன் இல்லைல்ல, சாரு வளர்ந்துட்டீங்க, அதுக்காக கேட்டு தானே வரணும். இவங்கி ஓவராக பண்ணாத, ரூமுக்குள்ளே வரையா? என்ன அம்மா ஈவினிங்லேருந்து தட்டினாங்களா, நீ திறக்கவே இல்லையா? அது நான் தட்டின உடனே திறந்துட்டேன். இல்லை, யார்கிட்டையாவது இப்போ கொஞ்சம் பேசணும் போல் இருந்துச்சு. சரி பேசலாம். இன்றைக்கி டே எப்படி போச்சு? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. மண்டைக்குள்ளே 1000 விஷயம் ஓடிட்டுருக்கு. அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் மட்டும் ஏதோ என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னடா சொல்கிற? என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. உனக்கு புரிய வேணாம், ப்ளீஸ் விட்றியாத. டேய், என்ன இதை பற்றி நீ ஓவராக திங்க் பண்ணிகிட்ருக்க? என்ன டேவா? இல்லை, இப்போல்லாம் டேவை பற்றி நான் அதிகமாக திங்க் பண்ணுறதே இல்லை இவங்கி. நான் வேறு ஒன்றத்தை பற்றி என்னையும் மீறி என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. யார் இது? ஜெமன் தானே? எப்படி உனக்கு தெரியும்? அதான் தெரியுமேடா, காலையில் டேட்டிங்கெல்லாம் போனீங்க. டேய், நீ வேற. அது நான் ஏன் விருப்பப்பட்டு போனதில்லைன்னு உனக்கே தெரியும். உன் விருப்பப்பட்டு போனது இல்லையா? டேய் பாரு, ஜங்குக்னா யாருன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு ஒன்று வேணான்னா அது வேணாதான். அவனுக்கு அது வேணும்னா அது வேணும். வேணான்னு நினச்சாதால நீ போன, அதை நான் நம்பணும். தெரியலடா, எனக்கு அது வேணான்னு தோணுச்சு, வேணும்னு தோணுச்சு. என் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னு ப்ராமிஸாக எனக்கு தெரியல. டேய், இங்கே பாரு, என்னை பார்த்து பேசுடா. என்ன இவங்கி, நீ சும்மா லவ் பண்ணுறதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்கிட்டே போய் சொல்லாத. ஏதா என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம், நீ ஜிமினை லவ் பண்ணலன்னு. தெரியல இவங்கி, அவனை ஆமாம் லவ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன். தெரியலடா, கொஞ்ச நாள் தான், யார் பார்த்துமே எனக்கு அப்படி தோணுதில்லை. என் மைண்ட்லேருந்து என் ஹார்ட்லேருந்து இப்போ எல்லாமே அவனாக தான் அறியான் தெரியுமா. ரொம்ப நாள் கழிச்சு நான் என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. பழைய ஜங்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். என்னோட அந்த பழைய சிரிப்பை நானே பார்த்து ஒரு செகண்ட் ஷாக் ஆனது தெரியுமா. அது அவனால் வந்துச்சுடா. இதை நான் எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு தெரியல. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்னா என்னடா பேசிகிட்ருக்கே நீ? என் தம்பி, என் பழைய தம்பி அவன் கொண்டு வந்துடுவான்டா. அப்போ என்ன அர்த்தம்? ஏன் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அம்மா ட்ரை பண்ணியிருக்கு, அப்பா ட்ரை பண்ணியிருக்கு, உன் லைஃப்பில் யார் என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கோண்டா. ஆனால் எதுவுமே
இந்த 3 இயர்ஸா நீ சிரித்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீயும் வாயை விட்டு சொல்கிறடா நீ சிரிச்சேன்னு, அதுவும் பழைய ஜங்குக்காவா. அப்போ கண்டிப்பாக நீ அவனை லவ் பண்ணுற. லவ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் லைஃப் அங்கேயே ஸ்டக்காகி நிற்கக்கூடாது. அதையும் தாண்டி ஒரு லைஃப் இருக்குது, அதை பாரு. இப்போது ஒரு லைஃப் ஜிம்மன் தான். நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லையா? லவ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன, சிம்பிள், முடிஞ்சிடுச்சு. அதில் தான்டா குழப்பமே. ஆமாம், நான் இப்போது டேவுக்கு அடுத்து ஜிம்மனை தான் லவ் பண்ணுறேன். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் இன்னைக்கு ஈவினிங் என்னைய மறந்து அவங்ககிட்ட ஒரு செகண்டில் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். யுங்கி, என்னடா சொல்கிற? ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? இல்லை, ஏதோ மனசு ஒரு மாதிரி இருந்துச்சா, அங்கேருந்து பயந்து ஓடி வந்துட்டேன். பயந்து நீ ஓடி வந்தியா? டேய், என் தம்பி தானாடா இது. டேய் நீ வேற சும்மாரா. ஏன்னு தெரியல, ஆனால் அதை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ நர்வஸாக இருந்துச்சுடா. அவன் கண்ணை பார்த்து என்னால் அந்த வார்த்தையை சொல்லவே முடியல. ஆனால் அவன் தான் இப்போது என் நெக்ஸ்ட் லைஃப்னு தோணுது. எங்க பாரு ஜங்கு, ரொம்ப நாள் கழிச்சு நீ இவ்வளோ பேசிறியடா என் கூட, அதுவும் ஒரு பர்சனை பற்றி. நீ இதுவரையும் என்கிட்ட எப்பயாவது பேசுவ, அதுவும் தேவை பற்றி மட்டும்தான் இருக்கும். இப்போது தேவை பற்றி நினைக்கிறியாடான்னு கேட்டால் கூட இல்லை, நான் ஜிம்மனை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்கிறேன். உன் லைஃப்பை மாற்ற வந்த ஏஞ்சல்டா அவன். ப்ளீஸ் அவனை டைட்டாக பிடிச்சிக்கோ, அவனை விட்டுறாத. என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு புரியுது யோகி, நானும் அவனை டைட்டாக பிடிச்சிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனாண்ணா என்ன ஆனால் அவன் தான் உன் லைஃப். உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே என்னடா நினச்சிட்ருக்கே நீ? அது ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம். என்ன அந்த விஷயம்? அவன் அப்போ அதுதான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. என்ன சொல்கிற? அவன் அப்பனா யார்? அவன் அப்போ சொல்லு, போய் பேசிட்டேன். அது எப்படி? அதான் ஜிம்மனும் உன்னை பிடிச்சிருக்குல்ல, நான் போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்றேன். நான் கல்யாணத்தை பற்றி பேசிட்டுமா? யோங்கி டேய், பின்னா என் தம்பி ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அவன் வீட்டுக்கு போய் நான் கல்யாணம் பேச போகிறேன். இதில் என்னடா தப்பு இருக்கு? இல்லை யோங்கி, இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. அதுதான் ரொம்ப 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 குழம்பு மாதிரி எனக்கு. ஜிம்மன் லைஃப்பில் டேக் ஏதோ தொடர்பு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன சொல்கிற? திரும்ப திரும்ப எதையும் போட்டு குழப்பிக்காத. குழப்பிக்கலடா, உண்மையாக தான் சொல்கிறேன். டேக்கும் ஜிம்மனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது தெரியுமா? இப்போ என்னன்ற, அது டேன்றதுனால தான் அவனுக்கும் ஜிம்மனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்றதுனால தான் நீ ஜிம்மனை லவ் பண்ணுறன்றியா? டேய் லூஸு மாதிரி பண்ணாத. எனக்கு ஜிம்மனை பிடிச்சதுக்கு அப்புறம் தாண்டா அந்த டவுட்டே வந்துச்சு. எனக்கு டேவால் ஜிம்மனை பிடிக்கல, எனக்கு ஜிம்மனால தான் ஜிம்மனை பிடிச்சிச்சு. டே வேறு, ஜிம்மன் வேறு, புரிஞ்சுக்கோ. லைஃப்பில் ஒரு லவ்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செகண்ட் லவ்வாக என் லைஃப்பை அவன் மாற்ற வந்துடுறான். ஆனால் என் மனசு ஏதோ போட்டு உறுத்துட்டே இருக்கு யோங்கி. சரி, உனக்கு எது குழப்ப மாதிரியோ அதை நீ ஸ்ட்ரைட்டாக ஜிம்மன் கிட்டவே கேட்க வேண்டியது தானே. கேட்டால் ஆன்சர் வரும்னு நீ நினைக்கிற? எவ்வளோ கேட்டாலும் ஜிம்மன் கிட்டேருந்து எந்த ஆன்சரையும் எனக்கு சொல்ல போகிறதில்ல, அது எனக்கு நல்லா தெரியும். அப்போது ஆன்சர் யார்கிட்ட கிடைக்குமோ அவன்கிட்ட கேட்க வேண்டியது தானே. அதான் சொன்னல, அவன் அப்பனால தான் எனக்கு மைண்டு குழப்பமாக இருக்குன்னு. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீ அவன் அப்பங்கிட்டே கேட்க வேண்டியது தானே. அதுதான் யோசிச்சுட்டீங்க. தேங்க்ஸ்டா அண்ணா. பா என்னடா அண்ணால சொல்கிற? ஆமாம், இதை நினச்சி மைண்ட் ஃபுல்லும் குழப்பிகிட்டு இருந்தேன். பேசிடலாம்ல, பேசிட்டா எல்லாம் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி நல்லா இருக்குடா. நீ நல்லா இருந்தால் எனக்கு போதுண்டா. தேங்க்ஸ்லாம் இதுக்கு லூசு பயிரே சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் எப்போயும் அதான் சொல்லுவேன், அதை நீ அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். திரும்பலாம் தம்பிக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாது என்ன.
டேய் படா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் தூங்கி எழுந்து யூங்கி அப்படி கண்ணை கசிக்கிட்டு வெளியே வராரு. ஜங்குக் தான் அவசரமாக ரெடியாகி எங்கேயோ போயிட்டுருக்காரு. டேய் மார்னிங் எங்கடா போகிற? இன்னும் ஆஃபீஸ்க்கு டைம் இருக்கே. இல்லை நான் தான் சொன்னேன்ல சிம்மனோட அப்பாவை பார்க்க போகிறேன்னு. என்ன சொல்கிற? அதுக்கு நீ ஏர்லி மார்னிங்கே வா. இப்போது கிளம்புனா தான் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். அதனால் அவர்கிட்ட பேசுகிற வரையும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அவர்கிட்ட பேசி முடித்தாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் போகிறேன். சரி நான் வேணா வரட்டுமா? ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, நான் ரெடியாகி உன் கூடவே வந்துடுறேனே. எது இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்டா, நீ கோவமாக ஏதாச்சும் பேசிட்டா. ஐயோ யூங்கி அவ்வளோலாம் எதுவும் சீன் கிடையாது, நான் போய் பொறுமையாகவே பேசிக்கிறேன், நீ எல்லாம் வர வேண்டாம். ஏய் வரனே வேண்டாம் யூங்கி, நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், நீ பயப்படாத. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட்டா. எது வந்தாலும் பொறுமையாக பேசி கோவப்படாத, புரியுதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் அவரோட மிஸ்டர் பார்க்கோட ஆஃபீஸுக்கு தான் போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போதே அவரோட மைண்டுக்குள்ளே நிறைய விஷயம் ஓடிட்டே இருக்குது. டேவோட ஃபேஸும் ஜிம்மனோட ஃபேஸும் மாற்றி வந்துட்டுருக்கு. அவருக்கு கண்ணை மூணாவே 2 பேரோட ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு. அவரோட மெமரிஸ் தான் அப்படி போட்டு அவரை வாட்டிகிட்ருக்கு. ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே இப்படியே நடக்குது? நான் நினைக்கிற எதுவுமே உண்மையாக இருக்கக்கூடாது. அது உண்மையாக இருக்கவும் நான் கேட்டக்கூடாது. அது மட்டும்தான் இப்போ என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. எனக்கு ஜிம்மன் வேணும். இப்போது அவனை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுது. எப்படியாவது எனக்கு ஜிம்மன் வேணும். நான் நினைக்கிறது மட்டும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரில் போயிட்டே இருக்கார். இப்போது ஆஃபீஸ் டைம் வருது. இப்போது யூங்கி அவரோட ஆஃபீஸ்க்கு எப்பவும் போல் கிளம்பி போயிட்டே இருக்காரு. இங்கே ஆஃபீஸில் ஜிமின் எப்பவும் போல் பாஸுக்கு முன்னவே வந்து உட்காந்துருக்காரு. என்ன இவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஆளை வந்திருக்கணுமே, ஆளை காணோம் எங்கே? ஐயோ அவனை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை அவன் இன்னும் கிளம்பலையோ? நேற்று வர கோச்சிட்டு போனான். அவன் என்னை எப்படி லவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்பானோ? இல்லை நேற்றே ப்ரப்போஸில் பாதிலே விட்டு போயிட்டான். இன்றைக்கி எப்படி என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவானோ? ஏதாவது பண்ணுவான் ஆள், அது எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணிகிட்ருப்பான்னு தான் எனக்கு சரியாக தெரியல. ஐயோ அவன் வந்தாவாது நான் ஏதாச்சும் பேசி அவங்ககிட்ட கேட்டுவான். இப்போ அவன் வேறு இல்லை, எனக்கு என்ன தான் பண்ணுவனும் தெரியலையே. ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது யூங்கி ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. யூங்கியை பார்த்ததுமே ஜிம்மனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா யூங்கி கூட ஜேக்கவும் எப்பயும் வருவான்னு. இப்போது யூங்கி அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. ஜிம்மன் தான் அப்படியே யூங்கியை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு யூங்கியும் ஜிம்மனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் கேபின்குள்ளே போயிடுறாரு. இப்போது ஜிம்மனோட ஐஸு ஜேகே மட்டும்தான் தேடிட்டுருக்கு. ஆனால் ஜேகே எங்கேயுமே வரல. எங்கே ஆளையே காணோம். இவங்க மாமா வந்துட்டாரு. அப்போ இவன் எங்கே போயிட்டான்? ஒரு வேளை பயந்துட்டு வீட்டிலே இருக்கானோ? இல்லையே, என் புருஷன் பயப்படுற கேரக்டரெல்லாம் கிடையாதே. இன்னும் இருக்கும் உனக்கு. ஐயோ மைண்டு பிக்குதே. உனக்கு ஃபோன் பண்ணாலும் எடுத்தும் தொலைய மாட்டேன்டா. நான் என்னத்த சொல்ல? ஸ்ட்ரெயிட்டாக நம்ம யூங்கிக்கிட்டே கேட்ட வேண்டியதான், அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை எடுத்துகிட்டு ஜிம்மன் கேபினுக்கு போயிட்டுருக்காரு. உள்ள யூங்கி அவரோட ஒர்க்கெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிம்மன் தான், ஹலோ சார் நான் உள்ளே வரலாமா? ஹேய் ஜிம்மன், இதெல்லாம் கேட்டுட்ருக்கணுமா? உள்ள வாடா. என்ன நினச்சிட்ருக்காரு உங்கள் தம்பி? டேய் எதுக்கு இப்போ கத்துற? என்ன? நேற்று ஈவினிங் என்னென்னா அவர் பாட்டுக்கு விட்டுட்டு என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரு. சரி மார்னிங் வருவார், ஏதாச்சும் கேட்கலான்னு பார்த்தா ஆளையே காணோம். என்னதான் நினச்சிட்ருக்காரு? எங்கள் வீட்டிலே நின்றுட்டுருக்காரா என்ன? டேய் பொறி நீ வந்து அவ்வளோ ஹைப்பெல்லாம் ஆகவேனா. அவன் வேறு ஒரு விஷயமா வெளியே போயிருக்கான், ஆஃபீஸ் வந்துடுவான், புரியுதா? அப்படி என்ன விஷயம்? அது உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா? அப்படி என்ன என்கிட்ட சொல்லாத அளவுக்கு முக்கியமான விஷயம்? உங்க மாமா ஒழுங்கா சொல்லிட்டுங்க பார்க்கலாம்.
ஏய் அது எப்படா, என் தம்பி வேற என்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வாங்கியிருக்கான், அதையும் மீறி நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, இப்போ மட்டும் நீங்கள் சொல்லலை நான் டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்குங்க. சொல்லுங்கள். ஐயோ வேறு சில்லித்தனமாக பண்ணிட்டு இருக்கானே, சொல்ல முடியாது போடா. இங்கே பாருங்க இவங்க சொல்லலை அவ்வளோதான் பார்த்துக்குங்க. ஐயோ என்னடா பண்ணுவேன், இங்கேயே உட்காந்துப்பேன், நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு ஒழுங்காக சம்பளம் தர மாட்டேங்கிறீங்க, இன்டர்னை ஒழுங்காக கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, இன்டர்னுக்கு வேலை வாங்கி இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னலாம் நான் வெளியே போய் சொல்லுவேன். டேய் ஏண்டா, நானே இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரேன், ஏண்டா என் ஆஃபீஸ்க்கு வேட்டு வைக்கிற? அதெல்லாம் அப்படி தான். ஒழுங்காக என் புருஷன் எங்கே போயிருக்கான் அதை சொல்லிட்டிங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆஹா மிரட்டுற? எஸ் அஃப்கோர்ஸ். உன் புருஷன் உன் அப்பனை பார்க்க போயிருக்கான். என்ன சொல்கிறீங்க? உண்மையாவா? உண்மையாதான், நான் ஏன் போய் சொல்லணும்? யோகி உண்மையாகவே அவர் என் அப்பாவை தான் பார்க்க போயிருக்காரா? ஆமாம், மிஸ்டர் பார்க் தானே அப்பா. அது ஜங்குக்கு தெரியுமா என்ன? நேற்று ஈவினிங் தான் பார்த்தேன்னு சொன்னான். அதுக்கு ஏன் ஓ ஃபேஸ் இவ்வளோ சீரியஸ் ஆகுது? ஒன்றும் இல்லை, நான் ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி லீவ் எடுத்துக்கிறேன். ஏய் ஜிமன் என்னாச்சு? இல்லை எனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது, நான் ஆஃபீஸ்க்கு லீவ் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி. ஓகே. ஏய் அதெல்லாம் லீவ் கொடுக்க முடியாதுடா. அப்போ என்னை வேலை விட்டு தூக்கிக்கங்க, என்ன வேணால் பண்ணிக்கங்க, நான் கிளம்பி ஆகணும். இப்போ நான் ஜங்குக்கு பார்த்தே ஆகணும். அப்போ ப்ளீஸ் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க, அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன்ப்பா, ப்ளீஸ் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அப்பாவுக்கும் ஜங்குக்கும் கால் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு மாற்றி. பட் 2 பேருமே எடுக்கலை. இப்போ இங்கே ஆஃபீஸில் வெளியே ஜங்குக்கு உட்காந்துட்ருக்காரு. அப்போது மிஸ்டர் பார்க்கோட பிஏ வந்து சார் உங்களை பார்க்கணுன்னு வர சொன்னார். ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு மிஸ்டர் பார்க்கோட கேபினுக்குள்ளே தான் போயிட்டுருக்காரு. வாப்பா ஜங்கு, ஏதாவது காஃபி ஏதாவது குடிக்கிறேன்னு? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். அப்போது என்ன விஷயமா என்னை பார்க்க வந்துடுங்க? ஏதாவது கம்பெனி சம்மந்தமாக பேசணுமா என்ன? இல்லை புது டீல் ஏதாவது வந்துருக்கா என்ன? உன் அண்ணன் ஏதாவது அனுப்பிச்சி விட்டானா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்கள் கிட்ட எப்படி வந்து நிற்கிறேன்னா அது ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு எதுவும் தெரியலையே. என்கிட்ட தயவு செஞ்சு இந்த பொய்யெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நான் ஏன் வந்துருக்கேன், உன்கிட்ட நான் என்ன கேட்க போகிறேன்னு கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தயவு செஞ்சு சொல்லுங்கள், அன்னைக்கு என்ன தான் நடந்துச்சு? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா உனக்கே தெரியும்ல. எனக்கு பாதி தான் தெரியும்னு நினைக்கிறேனே, மீதி பாதியை நீங்கள் தான் சொல்லணும். மீதி பாதின்னா என்ன சொல்கிற? யாரை பற்றி? ஏன் நான் யாரை பற்றி கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியாது? நான் டேவை பற்றி தான் கேட்குறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதான் டேவோட சாப்டர் ஃபினிஷ் ஆகிடுச்சே. எங்கள் பாரு, அவன் ஒன்றும் புக்கு கிடையாது, அவன் சாப்டர் ஃபினிஷ் ஆக அவன் ஏன்ட்டே அவன் எப்பயுமே என் மனசுக்குள்ளே இருப்பான், அது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ டே எங்கே? அதுதான் என் கொஷின். டே எங்கே? வா, டே எங்கன்னா நான் என்ன சொல்கிறது? டே இறந்துட்டான். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் இதானே ஆகணும். நீ அக்செப்ட் பண்ணியோ, மூவ் ஆன் ஆகு, அவ்வளோதான். எனக்கு நல்லா தெரியும். நான் நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். டே உயிரோடு தான் இருக்கான். அது அவன் எங்கே இருக்கான்? இப்போது ஜிம்முனுக்கு யார்? எனக்கு இந்த 2 கொஷனுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வேணும். என்ன சொல்கிற? ஜிம்மனை பற்றி உனக்கு தெரிஞ்சிச்சா என்ன? ஃபுல்லாக தெரியல. ஆனால் டேக்கு ஆக்சிடெண்ட் ஆன கொஞ்ச நாளில் உங்களுக்கு புது பையனாக பார்க் ஜிம்முன்னு ஒரு பையன் வந்திருக்கான். அதுதான் எங்கேயோ எனக்கு இடியுது. என் டே எங்க? ஜிம்முனுக்கும் உங்களுக்கும்
என்ன சம்பந்தம்? ஜிம்முனை எதுக்காக என்கிட்ட அமிச்சிங்க? அதுதான் என் குஷி. நீ எவ்வளோதான் கேட்டாலும் டேவோட சாப்டர் முடிஞ்சிச்சு. ஆமாம், டே இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு டேவோட அருமை புரிஞ்சுது. அதனால் நான் ஜிம்முன்னு ஒரு பையனை தத்தெடுத்தேன். அவ்வளோதானே தவிர ஜிம்முனுக்கும் டேக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது. சம்மந்தம் இருக்கு, ஆனால் அது என்ன சம்மந்தம்னா எனக்கு சரியாக தெரியல. ஜிம்முனை எதுக்கு எனக்காக என்கிட்ட அமுச்சு விட்டீங்க? உனக்காக உங்ககிட்ட நான் அமுச்சு விட்டேனா? ஜிம்மின் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான் தெரியுமா? என் பையன் என் கூடவே இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் விதி அவங்ககிட்ட வந்துட்டான். என்ன பண்ணுறது? என் ஃபஸ்ட்டு பையனை தான் நீ எடுத்துக்கினேன்னு பார்த்தா செகண்ட் பையனை எடுத்துக்கிட்டு போலையே. தெரியல, உங்களுக்கு எனக்கும் பழைய கணக்கு ரொம்ப இருக்கும் போலையே. அதான் நீங்கள் யாரை தத்தெடுத்தாலும் அவங்க மேலே எனக்கு லவ் வருது, என் மேலே அவங்களுக்கு லவ் வருது. கடைசியில் அது பிரிக்கவே முடியாத ஒரு உறவாக மாறுது. ஆனால் நாட்டே இருந்த மாதிரி எந்த ஜென்மத்திலையும் ஜிம்முனை இழக்க விரும்பவே இல்லை. அதனால் நீங்கள் மொத்த உண்மையும் இப்போது அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க, புரியுதா? அப்படின்னு கேட்டே இருக்கும்போது இப்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக் தான் போகிறாங்க. இங்கே டயாங் அப்படியே யாருமே இல்லாத ஒரு பிளேஸு தனியாக உட்காந்துட்ருக்காரு. அங்கே அப்படி அழுதுட்ருக்காரு அவர். ஜேகேக்கு தான் மாற்றி மாற்றி கால் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஜேகே அட்டன் பண்ணவே இல்லை. அவர் இங்கே ஏதோ வேலையாக ஃபோனை வச்சுட்டு போயிருப்பார். அதனால் ஜேகே அட்டன் பண்ணவே இல்லை. இங்கே அழுதுகிட்டே அவர் அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்காரு. இப்போது ஜேகே காலை பார்த்துட்டு அட்டன் பண்ணி, ஏய் கரடி பையா, என்ன இத்தனை மிஸ்டு காலு எதுக்கு? என்னாச்சு உனக்கு? சங்குக்கா, டேய் என் வாய்ஸ் எப்படி இருக்கு? என்னாச்சு உனக்கு? சங்குக்கா, டேய் அழுகிறியா என்ன? ஆமாம், என் அப்பா என்னை அடிச்சிட்டாரு தெரியுமா? அடிச்சிட்டானா? அந்த அவளுக்கு எவ்வளோ தைரியம்? ஏன் பொண்டாடி மேலே வெப்பறா கை வைக்கலாம்? இங்கே பாரு, கோவப்படாத. ஓ விஷயமும் என் விஷயமும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. அவருக்கு அது ரொம்ப அவமானமாக இருக்கான். அதனால அவர் என்ன அடித்து உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? இனிமேல் நான் அவனை பார்க்கவே கூடாதான், உங்கள்கிட்ட பேசக்கூடாதான், உங்கள்கிட்ட எங்கேயும் போகக்கூடாதான். ஏய் சரிடா, நீ அழுகாத ஃபஸ்ட்டு. இப்போ நீ எங்கே இருக்க? நான் வீட்டில் இல்லை, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னடா சொல்கிற? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டியா? ஆமாம், உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவர் எப்படி சொல்லலாம்? எனக்கு நான் பிடிக்கும் சங்குக்கா. இந்த உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு அவர் முக்கியமா நீ முக்கியமான்னு கேட்டால் எனக்கு நீ தான் சங்குக்கா முக்கியம். ப்ளீஸ், இதுக்கு மேலேயும் எனக்கு அவர் கூட இருக்க வேணாம் சங்குக்கா. என்னை ப்ளீஸ் நீ கூட்டிகிட்டு போயிட்டியா? டேய் நீ ஏன் பொண்டாடிடா? ஃபர்ஸ்ட்டு அழுகிறது நிறுத்துடா. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. சரி இப்போ நீ எங்கே இருக்க? அதான் நம்ம எப்போ ஒரு பார்க்குக்கா இருப்போம்ல, அந்த பார்க்குக்காக தான் இருக்கேன். நீ எங்கே இருக்க? டேய் நாங்கள் ஒரு விஷயமா வெளியே வந்தனே, அங்கே இருக்கியா நீ? ஐயோ சரி, நீ அங்கவே இரு, நான் வந்துடுறேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சங்குக்கு அப்படியே கால் கட் பண்ணிட்டு அவ்வளோ வேகமாக பைக்கில் வந்துகிட்டே இருக்கான். இங்கே டேவோ அந்த மொபைலை வச்சுட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காரு. இப்போது வேகமாக வந்த ஜங்குக்கோட பைக்கு ஜேகே டேவோட கிட்ட ஒரு கொஞ்சம் தொலைவில் தான் இருந்திருப்பான். ஒரு மெயின் ரோடு, அங்கே பைக் அப்படியே ஆஃப் ஆகி நிற்குது. ஏய் என்ன இந்த டைமுன்னு பார்த்து பைக் வேறு மக்கர் பண்ணுதே. சங்குக்கா எங்கே நீங்கள் இன்னும் அழைக்கணும்? டே ப்ளீஸ்டா, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் இங்கே தான் பக்கத்தில் வந்துட்டேன்டா, ஒரு கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கேன். பைக்கு மக்கர் பண்ணுதுடா. பெட்ரோல் காலியா இல்லை ஸ்டார்ட் ஆகி வர தொலைய மாட்டேங்குது. நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். நீ எங்கே இருக்க? தா பார்க்குக்கு பக்கத்தில் வந்துட்டேன், ஒரு கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கேன். பார்க்குக்கு பக்கத்தில் வந்துட்டியா? சரி நீ அங்கே இரு, நான் வரட்டுமா? இல்லை நீ அங்கே இரு, நான் வரேன் சரியா? இங்கே பாரு பஸ் அது இதுன்னு போயிட்டே இருக்கு, வந்து தொலையாத. இல்லை நான் வருவேன். ஏய் வராதுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒழுங்காக சரியாக சிக்னல் கிடைக்கல. அதனால் டேவும் அழுதுகிட்டே அவர்
ஷோல்டரில் ஒரு பேகை மாட்டிட்டு அவ்வளோ க்யூட்டாக அழுதுகிட்டு அப்படியே ரெட்டிஷான ஃபேஸோட அவரும் ஜங்குக்கை தேடி வந்துகிட்டே இருக்காரு. ஆனால் ஜங்குக் அந்த பைக்கை திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுமான்னு பார்த்துட்டே இருக்காரு. இங்கே டே வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மெயின் ரோடு, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஜங்குக், இந்த பக்கம் ஆப்போசிட்டில் டயாங். இங்கேருந்து டே ஜங்குக்னு ஜங்குக்கு கத்திட்டே இருக்கான். ஆனால் ஜங்குக்கு கேட்கவே இல்லை. இப்போது மொபைலை எடுத்து ஜங்குக்கு கால் பண்ணுறான். பட் ஜங்குக்கு அது எதுவுமே அங்கே இருக்கிற வண்டி சத்தத்தால் சரியாகவே கேட்கல. அவன் அந்த பைக்கை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கான். டே திரும்ப 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 கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் ஜங்குக்கு அது எதுவுமே கேட்கல. அப்படியே ரியாலிட்டிக்கு வந்தால் இங்கே மிஸ்டர் பார்க் எல்லாம் உண்மையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி டேக் அன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ற எல்லா உண்மையும் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படியே ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அன்னைக்கு டயாங்க்கு என்ன நடந்துச்சு அது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இப்போது அப்படியே இங்கே ஜங்குக்கு அந்த பைக் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே டயாங் கால் பண்ணிக்கிட்டே அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்திருப்பார். மெயின் ரோட்டில் பஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துகிட்டே இருந்திருப்பார். இப்போது அந்த கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜங்குக்கும் அந்த பக்கம் இருந்து காலை பிக் பண்ணிவிட்டு, டயாங் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறா, நான் அவ்வளோதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜங்குக்கா நான் எங்கே தான் இருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் மெயின் ரோட்டோட அப்படியே சென்டரில் நின்று ஜங்குக்கு அப்படியே அவர் ஃபேஸை காட்டுறாரு. டேய் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு லாரி சட்டனாக வந்து டேவை இடித்து தூக்குது. அவ்வளோதான், ஜங்குக்கு அப்படியே அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. அவருக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு அப்படியே நின்ற மாதிரி இருக்குது. அப்படியே அவர் கையில் அந்த மொபைல் வலிக்கு கீழே விழுது. அப்படியே அவர் ஐஸ்லேருந்து அவரையும் மீறி டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அப்படியே ஷாக்கில் செல்ல மாதிரி நின்றுட்டுருக்காரு. இங்கே அப்படியே தேவை அந்த லாரி அடித்ததுக்கப்புறம் அப்படியே அவர் மண்டை உடைஞ்சு அங்கே மண்டையிலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு. ரோடில் அப்படியே ரத்த வெள்ளத்துக்கு நடுவில் டேங்க் படுத்துட்ருக்காரு. அதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸும் வந்து டேவை சுற்றி நின்று ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் ஜேகே ஃப்ரீஸ் ஆகி அந்த பிளேஸை விட்டு நகரவே இல்லை. இப்போது ஆம்புலன்ஸும் வந்துடுது. இப்போது டயாங்க அப்படியே அங்கே இருக்கிற எல்லாரும் அவருக்கு லைட்டாக உயிர் இருக்கும். அப்படியே அவரோட கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த டியர்ஸ் வழியாக அவர் மண்டையிலேருந்து வர ரத்தம் அப்படியே அந்த டியர்ஸ் வழியாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அது அப்படியே பிளட் டியர்ஸ் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். அவரோட கண் ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஜங்குக்கு இப்போ தான் ரியாலிட்டிக்கே வராரு. அவர் இப்போ ஆம்புலன்ஸில் ஏற்றிடுறாங்க. அதை பார்த்துட்டு தான் அவர் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்து ஓடி வராரு. ஓடி வரதுக்குள்ளே ஆம்புலன்ஸும் அங்கேருந்து கிளம்பிடுது. ஆம்புலன்ஸை பார்த்துட்டு அது எந்த ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸுன்னு மட்டும் ஜங்குக் பார்த்துக்கிறாரு. அப்படியே திரும்பி பார்த்தா ரோடில் டேவோட ரத்தம் அவ்வளோ இருக்கும். அதை பார்த்துட்டு ஜங்குக்கால் அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அவர் அப்படியே நின்றுட்டுருப்பார். அவரோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கும். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படி இருப்பார். அப்படியே வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ஆல்ரெடி டே இறந்துட்டார். அவனோட பாடியை அவங்க அப்பா வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜேகேவோட வேர்ல்டு அன்றைக்கி அந்த டேவோட நின்றுருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. டேவோட மெமரிஸோட மட்டுமே 3 இயர்ஸாக லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜிமன் வந்திருப்பார். இப்போது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா மிஸ்டர் பார்க் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் டேவோட ஃபேஸ் எல்லாம் செதஞ்சிட்டு இருந்தது. அதனால் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஜிம்னாக மாறினதுன்னு எல்லாமே அப்படியே அவர் பார்க் சொல்லிகிட்டு இருந்திருப்பார். அப்படியே ஜேகோட ஐஸ்லேருந்து இப்போ ரியாலிட்டியில் அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டுருக்கும். அவரால் அதை நம்பவே முடியல. ஆக்சுவலாக ஜிம்னும் டேவும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு நம்ப முடியாத நிலமையில தான் அவர் ஆஃபீஸை விட்டு வெளியே வந்துகிட்டே இருந்திருப்பார். இப்போது அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு ரோடுக்கு அந்த பக்கம் ஜேகே இருந்திருப்பார். ஜேகேக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஜிம்மன் ரோடுக்கு இந்த பக்கம் இருந்திருப்பார். இப்போது அப்படியே ஜிமன் ஜேகேக்கு கால் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்திருப்பார். பட் ஜிமன் ஜேகே அட்டன் பண்ணவே இல்லை. இப்போது ஜிமன் அதே மாதிரி கால் பண்ணிகிட்டே ரோட்டோட சென்டரில் வந்துடுவார். அப்போ தான் திரும்ப அதே மாதிரி ஜேகே அட்டன் பண்ணி ஜிமன் எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது ஆப்போசிட்டில் ரோடோட சென்டரில் ஜிமன் நின்றுட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி பழைய விஷயம்லாம் நடக்கும்போது அப்படியே
லாரி ஒரு பக்கம் அப்படியே ஜிம்மனை இடிக்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஜேகேக்கு அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அப்படியே ஜிம்மன்னு கத்திக்கிட்டே ஜிம்மன்கிட்ட ஓடி வருவார். அதுக்குள்ளே லாரியும் கிட்ட வந்துடும். அப்போ ஒரு செகண்டில் அந்த லாரிக்கிட்ட இருந்து ஜிம்மனை பட்டுன்னு இழுத்து அப்படியே டைட்டாக ரோடோட நட்டு சென்டரில் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாரு. அப்படியே வண்டியெல்லாம் அங்கங்கே நின்றும். அப்படியே அவங்கள சுற்றி நின்ற மாதிரி இருக்கும். இங்கே ஜங்குக் ஜிம்மனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுதுட்ருப்பாரு. தயாங் கரடிப்பையா, அன்றைக்கி உனக்கு காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுடா. இன்றைக்கி அதே மாதிரி ஏண்டா வந்து நிற்கிறேன், பார்த்து வர மாட்டியா? டேய் ஜிம்மன், பார்த்து வர மாட்டியா? நீ திரும்ப அது மாதிரி ஆகணுமா? திரும்ப நீ என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறியா? என்னடா நினச்சிட்டீங்க நீ? ஜங்குக்கா, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சா? ஆமாம், என்னோட கரடி பையனும் நீ தான், என்னோட ஜிம்மனும் நீ தான் தெரிஞ்சிச்சுடா. அப்போ சொல்லி எனக்கு தெரியுது. ஏண்டா என்கிட்ட இது சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா? என்கிட்ட சொல்ல மாட்டியாடா? புருஷன் கூடவே சுற்றிட்டு இருந்தியடா. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. வார்த்தையாலே உன்னை நிறைய டைம் நான் கொண்டிருக்கேனேடா. சொல்லியிருந்தா நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன்ல. சொல்லியிருக்கலாம் தான், ஆனால் எனக்கு திரும்பவும் டயாங்காவை வாழ விருப்பம் இல்லை ஜங்குக்கா. அதனால தான் டயாங்காவா உனக்கு நான் நிறைய கஷ்டம் கொடுத்துருக்கேன். அது வேண்டாம். ஜிம்மனா உன்னை மட்டும் நான் லவ் பண்ணணும். நீ கொடுத்த எல்லா லவ்வும் உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அதனால தான் என் மெமரிஸ் எல்லாம் எனக்கு வந்த அப்புறம் கூட உனக்கு எதுவுமே சொல்லாமல் உன் பின்னாடியே நான் சுற்றி வந்தேன். டேய், வளர்ந்துட்டல நீ, இவ்வளோ யோசிக்கிறேல்ல நீ அப்படின்னு சொல்லி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அப்படியே அழுதுகிட்டே ஜிம்மன் ஜேகேவை பார்த்து, ஜங்குக்கா நான் ஒன்று கேட்கவா? கேளு. ஒன்றும் இல்லை. ஹேய் கேளுன்னு. ஒன்றும் இல்லை. சரி, உனக்கு எப்போ தோணுதோ இப்போ கேளுடா. ஐ லவ் யூடா. ஐ ரியலி லவ் யூ. உன்னை மட்டும் இப்போ இல்லை, எப்பயுமே நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிடுறேன்ல. டேய், நான் இதை அப்புறமா தான் கேட்கலான்னு, ஆனால் நீ லவ் யூ சொன்னதுனால நான் இப்போயே கேட்க போகிறேன். என்ன கேட்கணும் உனக்கு? அது இப்போ நான் ஜிம்மனில் நான் 10 தெரிஞ்சதுக்கப்புறம் லவ் யூ சொல்கிறேன். அப்போ நீ இப்போவும் டேவை தான் லவ் பண்ணுற, ஜிம்மனை லவ் பண்ணல நீ. ஹேய் வைத்தியம், நீ டேவா ஜிம்மனானால எனக்கு தெரியாதுக்கு முன்னே எனக்கு ஜிம்மனை ரொம்ப பிடிச்சிருச்சுடா. ஆக்சுவலாக எஸ்டர்டேவே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது ஒரு பயத்தில் இருந்து ஓடிட்டேன். ஜிம்மனையும் மீறி நான் டேவையும் மீறி நான் ஜிம்மனை எப்போவோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் உன் கூட டேட்டிங்கெல்லாம் வந்தேன். எனக்கு தெரியும், ஆனால் அது நீ ஏன் வாயால் சொல்லவே இல்லை? ஒரு சின்ன பயம், அவ்வளோதான். ஆனால் நான் டயாங்காவா இல்லை, உனக்கு ஜிம்மனை அதை லவ் பண்ணேன். இப்போ பாரு, ட்ரூ லவ்வுக்கு ஒட்டுமொத்தமாக கடவுள் சேர்த்து வச்சு கொடுத்துட்டாருல்ல. என் டயாங்காவையும் என் அழகு ஜிம்மனையும் சேர்த்து கொடுத்துட்டாருல்ல எனக்கு. ஆமாம், ஒட்டுமொத்தமும் உனக்கு தான் தெரியுமா? லவ் யூ ஜிம்மன், லவ் யூ டே, லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடு சென்டர் ரோடோட அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இந்த எஃப்எஃப் முடியுதுடா. ஓகே, இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேடா சில குட்டீஸ், நான் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை இந்த எஃப்எஃப்காக கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப யோசிச்சு தான் இந்த எஃப்எஃப் போடுவேன், உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஃப்எஃப் உங்களுக்காக நான் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த எஃப்எஃப் இதோட முடிஞ்சிச்சுடா. அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கல் மாஃபியா அசிஸ்டண்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேடா சில குட்டீஸ், பாய். அப்புறம் லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்களாம் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத சில குட்டீஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூட எதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க. பாய்டா சில குட்டீஸ்.